வணக்கம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம், இதை நாம் எல்லாரும் படிச்சிருப்போம். ஒரு தடவை படிக்கும் போதும் இன்னும் ஒரு புதிய கோணத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு கருத்து கிடைக்கும். ஆமால அப்படின்ற ஒரு பெரிய உணர்தல் அதில் கிடைக்கும். இதை விட்டுட்டோமே, இது பெரிய தத்துவமாக இருக்கே அப்படின்னு நினச்ச விஷயம் இன்னைக்கு ரொம்ப யதார்த்தமானதாக நம்மளுக்கு தோணும். அந்த வகையில் பூர்ண சக்தியில் இந்த அர்த்தமுள்ள இந்து மதம்லேருந்து ஒரு தடவை ஒரு அத்தியாயத்தை எடுத்து நான் அதில் இருக்கிற சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதோட முடிவில் நாம் எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்றதையும் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஆசை. சராசரி மனிதனை ஆசைதான் இழுத்து செல்கிறது. வேண்டும் என்கிற உள்ளம் விரிவடைந்து கொண்டே போகிறது. போதும் என்ற மனம் சாகும் வரை வருவதில்லை. ஒரு 50 பைசா நாணயம் தெருவில் நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா அதை எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வழி நெடுக அது கிடைக்குதான்னு வேற காசை தேடிக்கிட்டே இருக்குமா மனசு. ஒரே ஒரு ஆசை இருந்தால் அது 100 மடங்காக வளருது அப்படின்னு சொல்கிறாரு. இது 50 காசு நாணயத்தில் இல்லைன்னாலும் ஒரு சிட் ஃபண்டில் இது நடக்கும். அதில் கொண்டு போய் அவன் நல்ல பரிசு கொடுக்குறான், நல்ல வட்டி கொடுக்குறான்னு அதில் காசை கொண்டு போய் போட்டு நல்ல ரிட்டர்ன் முதல்ல கிடைச்ச உடனே மறுபடியும் அதில் கொண்டு போய் பணத்தை போட்டு ஒரு கட்டத்தில் எனக்கு வட்டியெல்லாம் வேணாம், முதல் வந்தால் போகிறோன்னு நம்ம நினைப்போம். ஆனால் முதலுக்கே மோசமாயிடும். ஒரு விஷயம் கைக்கு கிடைத்து விட்டால் 100 விஷயங்களை மனது வளர்த்து கொள்கிறது. ஆசை எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அந்த கட்டத்தில் சுய தரிசனம் ஆரம்பமாகிறது. சுய தரிசனம் பூர்த்தியானவுடன் ஆண்டவன் தரிசனம் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் இது முடிகிறதா? இவ்வளவு போதும் என்று எண்ணுகிற நெஞ்சு அவ்வளவு கிடைத்ததும் இன்னும் வேண்டும் என்று ஏங்குகிறதே. இது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் இறைவனுடைய லீலை. இப்போ ஆசைகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குற்றங்களே நடக்காது. குற்றங்களும் பாவங்களும் இல்லைன்னா அனுபவம்ன்றது நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. அனுபவம் இல்லைன்னா நன்மை தீமைகளை பாகுபடுத்தி நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அதனால் அது வேணும்னா ஆசைகள் இன்றியமையாத விஷயமா இருக்கு. பற்றற்ற வாழ்க்கையை இந்து மதம் போதிக்கிறது. பற்றற்ற வாழ்க்கைனா என்ன? ஆசையே இல்லாமல் வாழறது கிடையாது. இருப்பது இருக்கட்டும், வருவது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் அப்படின்னு அந்த சலனம் இல்லாமல் நம்மளால இருக்க முடிஞ்சதுன்னா அது நல்லது. தீமை விளைவிக்காத ஆசை பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள், வருவது மனதை நிறைய வைக்கிறது. எதிர்பார்ப்பை கம்மியாயிடுச்சுன்னா நிறைஞ்சிடுது மனசு. எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டாதான் குறை இருந்துகிட்டே இருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை பையன் வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறான், பையன் கூட பேசினா திருப்தியாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு உணர்ச்சியோடு இருந்தோன்னா மனசு நிறைஞ்சி போகுது. இது என்னமோ வாரம் ஒரு நாள் கால் பண்ணால் போதுமா, வந்து பார்க்கக்கூடாதா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது, இவங்களாம் சம்பாதிக்கலையா செலவழிக்கலையா அப்படின்னு மனசு நினைக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த எதிர்பார்ப்பு நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது. இன்றைய இளைஞனுக்கு ஷேக்ஸ்பியரை தெரியும், ஷெல்லியை தெரியும், ஜேம்ஸ் பாண்டை தெரியும். கெட்டுப்போன பின்புதான் அவனுக்கு பட்டினத்தாரை புரியும். நம்மளாம் வாழ்க்கையோட ஒரு எந்த கட்டத்துக்கு வந்திருக்கோன்னா பட்டினத்தாரை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அனுபவங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இதிலிருந்து நாம் அடுத்த கட்டமாக எப்படி போக போகிறோம் அப்படின்றது தான் இந்த ஆசை அப்படின்ற விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். அவிழ்த்து விடப்பட்ட யானை மரங்களையும் செடி கொடிகளையும் வேரோடு பிடுங்கி போடுகிறது. ஆனால் அதன் பாகன் அங்குசத்தால் அதன் தலையில் குத்தியதும் அது சாந்தமாகி விடுகிறது. அதுபோல அடக்கி ஆளாத மனம் வீண் எண்ணங்களில் ஓடுகிறது. விவேகம் என்ற அங்குசத்தால் அது வீழ்த்தப்பட்டதும் சாந்தமாகி விடுகிறது என்றார். அடக்கி ஆள்வதன் பெயரே வைராக்கியம். நீ சுத்த வைராக்கியனாக இரு. ஆசை வளராது, குற்றவாளி ஆக்காது, அது உன் நிம்மதியை கெடுக்காது அப்படின்னு சொல்கிறார். இந்த பூர்ண சக்தியில் நாம் எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் என்ன அனுபவங்கள் அப்படின்னு ஒரு நோட் புக் ஆரம்பிச்சிடலாம். அதில் முதல் அத்தியாயத்தில் இந்த ஆசை பற்றி அவர் எழுதியிருக்கார் இல்லையா. இருப்பது இருக்கட்டும், வருவது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் இப்படின்ற இந்த வரிகளை எழுதிட்டு எப்போ நமக்கு ஆசை ஒரு மன உளைச்சலை தருதோ அப்போ இதை போய் நாம் பார்க்க முடியுமா, இல்லை இதை திருப்பி ஞாபகப்படுத்தும் போது நாம் வேற எந்த வகையில் திருத்திக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுதா அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை நாம் பண்ணலாம். இதை ஒரு ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிட்டு அடுத்த தலைப்பில் இன்னொரு தடவை நாம் சந்திக்கும் வரை நன்றி.
கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.